கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய கிருபையினாலே பாதி வருஷத்தை நாம் கடந்து 2வது அரை ஆண்டுக்குள்ளாக ஜூலை முதல் டிசம்பர் வரை ஆண்டவர் நம்மை பிரவேசிக்க செய்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த புது மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற செய்திக்கு நாம் கடந்து செல்வோம். ஜீவனுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக நன்றி. இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்காக நன்றி. இதில் வரக்கூடிய 31 நாட்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 6 மாதங்களும் நீர் எங்களை ஆண்டவரே பாதுகாத்து பராமரித்து விசாரித்து தேவைகளை சந்தித்து அற்புதங்களை செய்து போன வந்த இடங்களிலெல்லாம் பாதுகாத்து எங்களை இம்மட்டும் காத்து கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த ஜூலை மாதத்தை உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை என்னுடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கும் என்று சொன்னபடி இந்த 6 மாதங்களும் உம்முடைய கண்கள் எங்கள் மேல் இருக்கட்டும். இந்த ஜூலை மாதத்தில் உம்முடைய விசேஷித்த பார்வை எங்கள் மேல் படட்டும். நாங்கள் இந்த மாதத்தில் எல்லா விதத்திலும் வெற்றியுள்ள மக்களாக, நன்றியுள்ள மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஒரு சிறு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. பாடமாக படிக்கப்பட்ட வேத பாடம் சங்கீதம் 103 1 முதல் 5 வசனங்கள் நம்ம படிக்க கேட்கலாம். சங்கீதம் 103 1 முதல் 5 வரை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அல்லேலூயா. இந்த சங்கீதம் முழுவதையுமே நாம் அவ்வப்போது படிப்பது நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் ஒரு மனிதன் எப்பொழுது நன்றாக இருப்பான், அவன் எப்பொழுது வளருவான், எப்பொழுது உயருவான், எப்பொழுது அதிகமாக ஆண்டவருக்கு மகிமையாக ஜீவிப்பான் என்று சொன்னால் தேவனுக்கு அவன் நன்றி உள்ளவனாக
ஜீவிக்கும் பொழுதுதான். இன்றைக்கு நம்ம பார்க்கப்படுகிற தேவ செய்தியே நன்றி உள்ளவர்களும் நன்றி கெட்டவர்களும், நன்றி உள்ளவர்களும் நன்றி கெட்டவர்களும். வேதத்தில் அநேக பக்திமான்களுடைய சுய சரித்திரத்தை நாம் ஆங்காங்கே படிக்க முடியும். இந்த வேதத்தில் இருந்த பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கூட அநேக சமயங்களிலே நன்றி உள்ளவர்களாக இருந்தவர்களும் அநேகர் உண்டு. பாதியிலே நன்றி கெட்டு போனவர்களாக மாறினவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க காரியம் என்னவென்றால், நாம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு சத்தியமாகும். முதலாவதாக நாம் நன்றி கெட்டவர்களை பற்றி நம்ம தியானித்து விட்டு, இரண்டாவது பாகமாக நன்றி உள்ளவர்களை பற்றி நம்ம தியானிக்கலாம். அப்பொழுது நாமும் நன்றி இல்லாதவர்களை மறந்து நன்றி உள்ளவர்களை நினைவு கூர்ந்து நாமும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ நாம் நம்மை உட்படுத்துவோம். இந்த செய்தியிலே பார்க்கும் பொழுது, கெட்ட மக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, அங்கே யோவாஸ் என்ற ராஜாவை குறித்து படிக்கிறோம். யோவாஸ் என்ற நன்றியற்ற ராஜாவை பற்றி நாம் அங்கே பார்க்க முடியும். இந்த யோவாசினுடைய தகப்பனார், அவருடைய அப்பாவாகிய ராஜா மரிக்கும் பொழுது இந்த யோவாசுக்கு வெறும் 7 வயது. 7 வயது என்று சொல்லும்போது ஒரு பாலகன், நன்மை தீமை அறியாத ஒரு பையன், நல்லது கெட்டது செய்ய முடியாத ஒருவன், தன்னாலே கொண்டு எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாத ஒரு வயசு, விளையாட்டு பிள்ளை. ஆனால் இப்படிப்பட்ட அவர் 7 வயதாக இருக்கும் பொழுது அவருடைய அரசவையிலே யோய்தா என்ற ஆரோனுடைய சந்ததியை சேர்ந்த ஒரு மனிதர் அங்கே பிரதான ஆசாரியனாக அங்கே வேலை செய்கிறார். ராஜா இறந்த பின்பு ராஜாவின் குமாரனாகிய யோவாசை இந்த யோய்தா அவர் வளர்த்தார், அவர் பாதுகாத்தார், அவர் பராமரித்தார், அவருக்கு சத்தியங்களை கற்றுக் கொடுத்தார், கர்த்தருக்குள்ளாக வழி நடத்தினார். 7 வயதான யோவாசை அவனுடைய தகப்பனுடைய ஸ்தானத்திலே ராஜாவாக மாற்றினார். பாருங்கள், ஒரு மனிதன் ஓடி ஆடி மண்ணிலும் புழுதியிலும் விளையாடக்கூடிய 7 வயதிலே இந்த யோவாஸ் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஆகவே யோவாஸ் பேருக்குத்தான் ராஜாவாக இருந்தார். ஆனால் நாட்டிலே மக்களுடைய எல்லா நலன்களையும் கவனித்தது அந்த யோய்தா என்ற அவருடைய அந்த ஆசாரியன் தான். அந்த ஆசாரியன் யோய்தாவுக்கு ஒரு பக்கத்தில் தாய் மாமனும் கூட, தன்னுடைய தாயினுடைய சொந்த அண்ணன் தான் யோய்தா. ஆகவே அந்த யோய்தா அந்த யோவாசுக்கு பதிலாக அந்த தேசத்தை சீரும் சிறப்பமாக ஆண்டார், மக்களுக்கு நன்மை செய்தார், நல்ல சத்தியங்களை கற்றுக் கொடுத்தார், மக்களை ஆரோக்கியமான பாதையிலே நடத்தினார், ஆண்டவருக்கு சாட்சியாக அவர் வாழ்ந்தார். இப்பொழுது அந்த அதிகாரத்தை 12ஆம் அதிகாரத்தை அப்படியே நம்ம படிப்போம் என்று சொன்னால், யோய்தா வயதாகி அவர் மரித்து போனார். இப்பொழுது யோவாஸ் ஒரு வாலிபனாக மாறிவிட்டான். 7 வயதிலே ராஜாவாக மாறினவன் இன்னைக்கு 20 வயது 27 வயது நல்ல ஒரு தகுதியுள்ள ஒரு வாலிபனாக மாறிவிட்டான். ஆகவே ராஜ்யபாரத்தை முற்றிலுமாக தன்னுடைய பலத்துக்குள்ளாக அவன் கொண்டு வந்தான். 27 வயது வரைக்கும் யோய்தாவினுடைய முன்மாதிரியை பின்பற்றி, அவருடைய ஆலோசனையை பின்பற்றி
ஆட்சி செய்து வந்தார். நாடும் நல்லா இருந்தது, குடும்பமும் நல்லா இருந்தது, மக்களும் நன்றாக இருந்தார்கள். ஆனால் யோய்தா இறந்து போன பின்பு இந்த யோவாஸ் தன்னுடைய சுய வழியிலே போக ஆரம்பித்தார். அவர் கற்றுக் கொடுத்த பக்தி பறந்து விட்டது. அவர் கற்றுக் கொடுத்த நல்ல குணங்கள் இவரை விட்டு பறந்து விட்டது. பாருங்கள், பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று சொன்னபடி நல்ல மனிதர்களோடு சேர்ந்து இருந்த பொழுது இவரும் நற்மணம் பொருந்தின ஆசீர்வாதமான ஒரு ராஜாவாக இருந்தார். அது என்றைக்கு யோய்தா மறைந்தாரோ அதற்கு பின்பு இவருக்கு கெட்ட மனிதர்களுடைய சாவகாசம் ஏற்பட்டது. அக்கம் பக்கத்து ராஜாக்களோட கூட ஐக்கியம் கொள்ள ஆரம்பித்தான். அவிசுவாசிகளோடு விக்கிரகாராதனை செய்கிற மக்களோட அவன் சொந்தங்களை உண்டு பண்ணி கொண்டான். ஆகவே இவனுக்கு நல்ல புத்தி அவனை விட்டு போய் ஆகாத புத்தி, நார புத்தி என்று சொல்லுவார்களே, அந்த மாதிரி கெட்ட புத்தி இவனுக்குள்ள வந்தவுடனே கர்த்தரை விட்டு விலகினான், பரிசுத்தத்தை விட்டு விலகினான், அரசாங்கத்தின் கொள்கைகளை விட்டு விலகினான், தன்னுடைய இஷ்டத்துக்கு ஆரம்பித்தார். ஆண்டவர் அவனை அடித்தார், அவன் செத்தான். அருமையானவர்களே, ஆண்டவருக்கு அவன் நன்றியுள்ளவனாக இருக்கும் வரை, தன்னை வழி நடத்தின தேவனுடைய ஊழியக்காரனாகிய யோய்தா உயிரோடு இருக்கும் வரை இவன் ரொம்ப சூப்பராக டூப்பராகத்தான் இருந்தான். ஆனால் யோய்தா மறைவுக்கு பின்பு சுய புத்தியிலையும் அசல் புத்தியிலும் அவன் போய் ஊரார் பேச்செல்லாம் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்ட அருமையான ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்து அவன் கடைசியில தேவனை விட்டு தூரமாக சபிக்கப்பட்டவனாக போனான். அந்த 12ஆம் அதிகாரத்தை 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். முதலிலிருந்து கடைசி வரை அந்த ராஜாவாகிய யோவாசை பற்றி எழுதப்பட்டிருக்கும். அவருடைய வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தானோ அவ்வளவு கேவலமாக போய்விட்டான். பிரியமானவர்களே, இது நன்றி கெட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், ஒரு உதாரணம், நல்ல உதாரணமாகும். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமாகும்படி சுகத்தையும் பலத்தையும் அற்புதங்களையும் அநேகருக்கு அளவில்லாமல் செய்தார். ஒரு நாள் 10 குஷ்டரோகிகள் அவருக்கு முன்பாக வந்து, ஆண்டவரே, எங்களுடைய குஷ்டரோகத்தை சொஸ்தமாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது இயேசு அவர்கள் மேல் மனதுருகி, நீங்க போய் உங்களுடைய ஆசாரியருக்கு உங்களுடைய சரீரத்தை காட்டுங்கள், அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். அந்த காலத்திலே ஒருவன் குஷ்டரோகியாக இருந்தால் அவன் ஆகினது போல உணர்ந்தால் ஆசாரியன் அதை சரி என்று சொல்ல வேண்டும். செக்கப் பண்ணி யூ ஆர் ஆல் ரைட் என்று சொன்னால்தான் அவன் சுத்தம் உள்ளவன், இல்லாவிட்டால் அவன் குஷ்டரோகிதான். ஆகவே நீங்கள் போய் ஆசாரியருக்கு தேவனுக்கு ஊழியம் செய்கிற பணிவிடைக்காரனாகிய ஆசாரியனுக்கு உங்களை காட்டுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது 10 குஷ்டரோகிகளும் ஆசாரியர்களை போய் பார்க்கிறார்கள். போகும்போது ஆசாரியர்களை பார்க்க போகும்போது ஆண்டவே அவர்களை 10 பேரும் கம்ப்ளீட்டாக சுஸ்தமானார்கள். 10 குஷ்ரோகிகள் காலாகாலமாக குஷ்ரோகமாக இருந்து பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில இருந்தவர்கள் இன்று ஆசாரியர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் போகும்போது கம்ப்ளீட்டாக அவர்கள் சுத்தமானார்கள். அதில் 5 பேர் சுகமானவர்கள், 10 பேர். அதில் 5 பேர் திரும்ப இயேசு சாமியை தேடி வந்து, ஆண்டவரே, நாங்கள் குஷ்டரோகிகளாக இருந்தோம், உம்முடைய தயவுனாலே நாங்கள் சுகமடைந்தோம் என்று சொல்லி தேவனுக்கு நன்றி சொன்னார்கள். அப்பொழுது இயேசு கேட்டார், சுகமானவர்கள் 10 பேர் அல்லவா?
மீதி 5 பேர் எங்கே என்று ஒரு கேள்வியை அங்கே வைக்கிறார். 10 பேரும் பயங்கரமான நிலைமையில் இருந்தவர்கள் தான். 10 பேருக்கும் ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஆனால் 5 பேர் சுகமாகி திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். 5 பேர் அப்படியே எங்க போனார்களோ அப்படியே அவர்கள் ஆண்டவரை மறந்து, நன்றி சொல்லுவதை மறந்து, தங்கள் சுய காரியங்களுக்காக அவர்கள் கடந்து போனார்கள். நன்றி கெட்டவர்கள். அருமையானவர்களே, இதையெல்லாம் நாம் ஏன் நமக்கு இந்த வசனங்களை ஆண்டவர் தருகிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளையாகிய நாமும் கூட எந்த ஒரு விஷயத்திலும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிறர் மனிதர்கள் நமக்கு செய்த உதவிகளானாலும் சரி, ஆண்டவர் நமக்கு செய்த உதவிகளானாலும் சரி, சபை அல்லது ஊழியக்காரர், தேவனுடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும், இவன் ஒரு சில அவிசுவாசிகளை கூட பல சமயங்களில் நமக்கு சில நன்மைகளை செய்திருக்கலாம். ஆகவே நாம் உண்மையான ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால், நமக்கு ஒரு சிறு நன்மையை செய்திருந்தாலும் கூட அதை பெரிதாக நினைத்து நமக்கு அந்த உதவியை செய்தவர்களுக்கு நாம் நன்றியுள்ள மக்களாக இருக்க வேண்டும். நன்றி உள்ளவர்களாக நடக்க வேண்டும். நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நமக்கு உதவி செய்த மக்களுக்கு நாமும் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நாம் ஆயத்தமுள்ள மக்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், 5 பேர் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். 5 பேர் தங்களுடைய சொந்த வழியிலே போனார்கள். இவர்களைத்தான் நன்றி கெட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து தெக்கப்போலி என்னும் ஒரு நாட்டுக்கு அவர் பிரசங்கம் பண்ண ஊழியம் செய்ய போனார். அப்பொழுது கெர்கசேனர் பிரதேசத்தில் இருந்து பேய் பிடித்து கல்லறைகளிலும் மறைவிடங்களிலும் இருந்து தன்னைத்தானே கீறி கொண்டிருந்த ஒரு பயங்கரமான பிசாசு பிடித்த ஒரு மனிதன் கல்லறைகளிலே இருந்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடி வந்தான். அவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தபோது, ஆண்டவரே, நீர் ஏன் இங்கே வந்தீர்? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் வினாவுகிறான். ஆண்டவர் அவனிடத்தில் பேசி கொஞ்சி கொலாவி கொண்டிருக்கவில்லை. அசுத்த ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னார். அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த அநேகம் ஆயிரம் லேகியோன் பேய் பிடித்த அந்த மனிதன் கம்ப்ளீட்டாக சுஸ்தமானான். அவனுக்கு வஸ்திரங்கள் கொடுக்கப்படுகின்றன. அவனுக்கு குளிப்பாட்டப்படுகிறான். அவன் நல்ல வஸ்திரம் தரித்து தெளிந்த புத்தி உள்ளவனாகி அவன் எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், அங்கே ஆண்டவருடைய பாதத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ போய் நீ கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை உன்னுடைய ஜாதி ஜனங்கள் எல்லாருக்கும் போய் சொல்லு என்று சொல்லுகிறார். உடனே பேய் பிடித்து கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதன் ஊருக்குள்ளே சென்று தன்னுடைய சொந்த தேசமாகிய தெக்கப்போலி என்கிற அந்த டிஸ்ட்ரிக்டிலே ஆண்டவருக்கு பற்றி பேசி பேசி அவர் செய்த அற்புதங்களை சொல்லி சொல்லி அநேகருக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். பாருங்கள், முதல்ல நம்ம படித்தோம், யோவாஸ் ராஜா. அவன் யோய்தா இருக்கும் வரை நன்றியுள்ளவனாக இருந்தான். பின்பு முற்றிலும் நன்றி கெட்டவனாக போய்விட்டான். ஆண்டவர் அவனுடைய ராஜ்யத்தை பிடுங்கினார். ஆனால் இந்த பேய் பிடித்த மனிதன் ஆண்டவரிடத்திலே வந்தபடினாலே பரிபூரண சுகத்தை கொடுத்தான். எல்லா பேய் பிசாசுகளையும் அவனை விட்டு விரட்டினார். அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து ஆண்டோடைய பாதத்திலே அமர்ந்து அவன் ஆண்டவருக்கு பின்னாகவே சென்று அவன் ஊழியம் செய்கிற மகனாக தன்னுடைய தேசத்திலே தன்னுடைய ஏரியாவிலே
அவன் ஒரு பெரிய ஊழியக்காரனாக, ஒரு பாஸ்டராக, ஒரு எவஞ்சலிஸ்டாக மாறினான். இது கேட்பதற்கு, படிப்பதற்கு, தியானிப்பதற்கு எவ்வளவு நன்றாய் இருக்கிறது என்று பாருங்கள். அருமையானவர்களே, நாம் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லப்பட்ட இந்த அதிகாரத்தை அடிக்கடி நாம் படிக்க வேண்டும், அடிக்கடி நாம் தியானிக்க வேண்டும். அவர் உன் பாவங்களை எல்லாம் மன்னித்து, உன் அக்கிரமங்களை எல்லாம் உன்னை விட்டு நீக்கி, உன்னை எல்லா வியாதிகளிலிருந்தும் உன்னை விலக்கி, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கினார். என்றைக்கோ சாக வேண்டிய உன்னை மறுபடியும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து, கழுகுக்கு சமானமாய் உன் வயதை திரும்பவும் இளம் வயது போல மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தர் மாத்திரம் நம்மை கைவிட்டிருந்தால் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாகவே நம்ம செத்து போயிருப்போம். அப்படி சாக வேண்டிய நம்மை ஆண்டவர் மறுபடியும் மறுவாழ்வு தந்து, மறு உயிரை தந்து, நாம் நம்முடைய குடும்பங்களுக்கும், நம்முடைய சபைக்கும், நம்முடைய இந்த உலகத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி வைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய நன்மைகளை பெற்ற நாம் அடிக்கடி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூற வேண்டும். அடிக்கடி ஆண்டவர் செய்த நன்மைகளை மற்றவர்களிடத்துல வாய் விட்டு நம்ம சொல்ல வேண்டும். நம்முடைய மனதிலே அந்த நன்மைகளை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்க வேண்டும். அன்னாள் 1 சாமுவேல் 1ஆம் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அன்னாள் என்ற ஒரு சகோதரியை பற்றி படிக்கிறோம். அநேக நாட்கள் அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அப்பொழுது அந்த அம்மா ஜெபிக்கிறார்கள். தேவரீர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தையை உமது ஊழியத்துக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தார். ஆண்டவரும் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த குழந்தையை அன்னாளுக்கு கொடுத்தார். அதற்கு சாமுவேல் என்று பெயரிட்டார்கள். அந்த குழந்தை 4 வயது 5 வயது ஆகும் பொழுது அந்த அன்னாள் தான் சொன்னபடியே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி உள்ளவளாக அந்த 4 வயது 3 வயது குழந்தையை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய ஊழியத்துக்கே அவர் சீலோவிலே, தேவனுடைய கூடாரத்திலே விட்டு வந்து விட்டார். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமா? எப்தாவை நினைத்து பாருங்கள். நான் போய் என்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஜெயித்து விட்டால் நான் திரும்ப வரும் பொழுது என் வீட்டிலிருந்து எது எதிர்கொண்டு வருதோ அதை உமக்கு பலியிடுகிறேன் என்று சொன்னார். கடைசியிலே அவருடைய எப்தாவுடைய சொந்த குமாரத்தியே நடனத்தோடு வந்தான். அவர் தான் சொன்னபடியே ஆண்டவருக்கு வாக்கு மாறாதபடி தன்னுடைய சொந்த மகளையே தகன வழியாக செலுத்தி ஆண்டவருக்கு கொடுத்த வசனத்தை, வாக்கை அவர் நிறைவேற்றினார். அன்னாள் தான் கொடுத்த வாக்கை ஆண்டவருக்கு நிறைவேற்றினார். நாமும் கூட கஷ்டகாலங்களிலே, துன்பங்காலத்திலே, துயர காலத்திலே எவ்வளவு காரியங்களை வாயை திறந்து ஆண்டவருக்கு வாக்கு கொடுக்கிறோம். ஆனால் அந்த நல்ல காரியங்கள் முடிந்த பின்பு நாம் அவர் செய்த சகல உபகாரங்களையும், இல்லாட்டா அதில் ஒரு பாதி உபகாரங்களையும் மறந்து ஆண்டவரை விட்டே வழி விலகி மறுபடியும் பழைய குருடி கதவை தள்ளி என்றபடி பழைய நன்றியற்ற வாழ்க்கைக்கு நம்ம மாறிவிடுகிறோம். அப்புறம் நம்ம முந்தின வாழ்க்கையை விட பிந்தின வாழ்க்கை மிகவும் கேடுள்ளதாக மாறுகிறது. நம்மை விட்டு போன எல்லா பிசாசுகளும் 7 மடங்கு வந்து நம்மிடத்துல இருந்து நம்முடைய வாழ்க்கையையும் சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் அழித்து விடுகின்றன. ஏனென்றால் நன்றி கெட்டவர்களாக போகும் பொழுது அங்கே பிசாசானவன் வந்து அந்த நன்றி கெட்ட உள்ளத்திலே அவன் தனக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ளுகிறான். ஆகவே நாம் யோவாகாசை போல வேண்டாம். நன்றி கெட்டு போன அநேக மனிதர்களைப் போல வேண்டாம். எசேக்கியா ராஜாவுக்கு
ஆண்டவர் சாவிலிருந்து காப்பாற்றி 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார். அவரும் கொஞ்ச காலம் நன்றி உள்ளவராக இருந்தார். அதற்கு பின்பு அவரும் நன்றி கேட்டு பெருமை உள்ளவராக போனார். அடுத்த 15 வருஷத்துல அவர் செத்தே போய்விட்டார். பிரியமானவர்களே, இன்னும் வேதத்தை திரும்ப திரும்ப படியுங்கள். நன்றாக சரித்திரங்களை எல்லாம் தியானித்து பாருங்கள். ஆண்டவருக்காக நன்றி உள்ளவர்களாக இருந்தவர்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் கர்த்தரோடு கூட ஜீவித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களை உயர்த்தினார், அவர்களை மகிமைப்படுத்தினார், அவர்களை எடுத்து உபயோகப்படுத்தினார். அவர்கள் மூலமாக கர்த்தர் வெளிப்பட்டார், மகிமைப்பட்டார். ஆனால் யார் யாரெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு தங்களையே மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் உதாசீனப்படுத்தி, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன், என்னை கனகீனம் பண்ணுகிறவர்கள் அசட்டை பண்ணப்படுவார்கள், கனவீனப்படுவார்கள் என்று சொன்னபடி ஆண்டவருக்கு நன்றி இல்லாத மக்கள் எல்லாரும் மானம் இழந்து மதிகட்டு அறிவு கெட்டு விசுவாசத்தை கெடுத்து பரிசுத்த பாதையை விட்டு விலகி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விட்டு சபிக்கப்பட்டவர்களாக திரும்பி சென்றார்கள். கேயாசி ஒரு நல்ல தீர்க்கதரிசியோடு ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனுக்கு துணையாக இருந்தார். எலிசாவோடு அவன் உண்மையாக இருக்கவரை ஆண்டவர் அவனுக்கு ஒரு குறை வைக்கவில்லை. அவன் பொருளாசைக்காரனாக, பண ஆசைக்காரனாக, உலகத்தின் இச்சை நிறைந்தவனாக மாறி என்றைக்கு பொய் சொல்லி நாகமானிடத்திலே போய் அவன் பரிசுகளை வாங்கி கொண்டு வந்தானோ, அந்த நாகமான் விட்டு சென்ற அந்த குஷ்ட ரோகம் அந்த கேகாசிக்கு காலாகாலத்துக்கு சாகும் வரை அவன் மாறிவிட்டான். நன்றி கெட்டவன். ஆண்டவர் அவனுக்கு நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையை கொடுத்திருந்தான். இவன் நன்றி இல்லாதவனாக போனபடினாலே குஷ்டரோகியாக மாறி கடைசி காலம் மட்டும் பிச்சை எடுத்து சாப்பிட்டான். இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டுமா? வேண்டாம். கர்த்தர் என்னை உங்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார். நம்மை அவருக்கு சாட்சியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நினைத்து அடிக்கடி துதிப்போம், ஜெபிப்போம், ஸ்தோத்தரிப்போம், நன்றி செலுத்துவோம், நன்றியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுவோம். கடைசி மூச்சு வரை நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தாழ்த்தி 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 ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே நாம் எப்பொழுதும் போல தேவனை மகிமைப்படுத்துகிற மக்களாக, தேவனுக்கு சாட்சியுள்ள மக்களாக நம்ம மாறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து முடிப்போம். ஜீவனுள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தைகளை தியானித்த எங்கள் ஒவ்வொருவரையும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் எங்களை நன்றியுள்ள மக்களாக மாற்றும். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை மறந்து விடாதபடி உமக்கு மகிமையுள்ள மக்களாய் மாற, உம்மை உயர்த்தி காட்ட, உம்மை மகிமைப்படுத்த எங்களையும் எங்கள் குடும்பத்தை எங்கள் சபையை ஆசீர்வதித்தாங்க. எல்லா கன மகிமையை நீர் எடுத்துக்கொள். இந்த செய்தி போற இடமெல்லாம் மக்கள் ஆரோக்கியப்பட்டு ஆவிக்கிற வாழ்க்கையிலே உயரட்டும். உமக்கு நன்றியுள்ள மக்களாக, சாட்சியுள்ள மக்களாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.